சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் பேசினா அது பிசினஸ், ரெண்டாவது பேசினா அது. இந்த மாதிரி ஒரு 20-25 இயர்ஸ் பிசினஸ் பண்ணும்போது நீங்க நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க லைஃப்ல. சோ நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஒரு சாஃப்ட் பில்லர்ஸா இருப்பாங்க, நிறைய பேர் வந்து அக்ரிமெண்ட்ஸ்ல கரெக்டா இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கட் அண்ட் ரைட் பிசினஸ் பண்ணேன். கட் அண்ட் ரைட் என்ன மீன் பண்ணா, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பேசிடணும் தெளிவா. எல்லா அக்ரிமெண்ட் எல்லா கண்டிஷன்ஸும் பேசுறோம். எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் பேசினா அது பிசினஸ், ரெண்டாவது பேசினா அது டேஷ் தனம் அப்படின்னு. உண்மையில அப்படியே சொல்லுவார், கேவலமா சொல்லுவார். ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்டே எல்லா கண்டிஷனும் பேசுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு பிசினஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உள்ள வரட்டும் அப்புறம் பேசிக்கலாம்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு கேவலமான விஷயம் கிடையாது. இது ஃபியூச்சரை நினைச்சு நீங்க போக முடியாது. ஒரு நல்ல பிசினஸ் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னா, நீங்க எக்காரணத்தை கொண்டும் அந்த ரூல்ஸ் பெண்டே பண்ணிக்கூடாது. அதே மாதிரி ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் பேசு. ஒரு அக்ரிமெண்ட்ல கிளீனா எல்லாம் கிளாஸ் டிஃபைன் பண்ணிடணும். அப்பதான் நீங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆவீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்லாம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த மேட்டரா சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் சொல்லலாம். நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. அவங்க 2-3 விஷயத்தை மறைச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பாங்க, 2-3 விஷயத்தை மறைச்சு அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. கடைசியில் அது இது மாதிரி பிரச்சனை அப்படி சொல்லுவாங்க. சோ நீங்க என்ன ஆயிடுது, உங்களோட கிரெடிபிலிட்டி போயிடும். நாளைக்கு நீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது இவரா நம்பிக்கைத்தக்க மனிதரே கிடையாது, நல்ல மனுஷனே கிடையாது, ஒரு கிரெடிபிலிட்டி இருக்காது இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க ஒரு நேம் வாங்கிடக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பிசினஸ் ஐடியா தான் இருக்கீங்க. லாங் டேர்ம் பிசினஸ் பண்ணும்போது எல்லாரும் உங்களை பார்த்து சொல்லும் போது வெரி குட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சொல்லுங்க. ஆனா இந்த மாதிரி அரைக்குறையா பிசினஸ் பண்ணிட்டு உள்ள வரட்டும் பேசிக்கலாம்ன்றது ஒரு பெரிய நெகட்டிவ். ஆனா அதே டைம்ல நீங்க பிசினஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே எல்லாத்தையும் பேசுறதுங்கிறது ஒரு டஃப்னஸ். இந்த டஃப்னஸ் இருந்தா நிறைய பேர் நினைப்பாங்க, என்னங்க இவ்வளவு ரூடா டஃப்பா இருக்கா, கரெக்டா இருக்கா. ஃபர்ஸ்டே பேசிட்டீங்கன்னா லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். வெளியில போகும்போது உங்களுக்கு கிரெடிபிலிட்டி பில்ட் ஆகும். இதை பேஸ் பண்ணி இன்னும் 4 பேர் வந்து உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. 4 பிசினஸ் அவங்களா கரெக்டான கம்பெனி நினைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க நேம் அதுக்கு நீங்க கட் அண்ட் ரைட் பிசினஸ் மேனா இருக்கணும். திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்டே பேசினா பிசினஸ், அதுக்கப்புறம் பேசினா அது டேஷ் தரும்.